Hello viewers, welcome to JERISH World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கியூட்டான பாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ் ஃபோம் ஷீட் நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், பிரஷ், சிசர், மார்க்கர், அக்ரிலிக் பெயிண்ட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன், பாப்ஸ்டிக், தென் ஃபெவிகால், ஃபெவிக்விக்கும் தேவைப்படும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாப்ஸ்டிக்ல ஒரு 14 ஸ்டிக்ஸ்க்கு இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஃபுல்லா போத் சைட்ஸும் நான் கலர் பண்ணிக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 14 ஸ்டிக்ஸ்க்கு கலர் பண்ணி வச்சிருக்கேன். நான் மெட்டாலிக் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கனால ஷைனிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட்ல ரவுண்ட் ஷேப்ல வரைய போறேன். ராபிட்டோட ஃபேஸ்க்கு டிரா பண்ணிட்டு அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் ராபிட்டோட இயர்ஸ் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல டிரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல டிரா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இயர்ஸ்ல டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பென்ல பண்ணுங்க இல்ல பென்சில்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணுங்க. இயர்ஸ் டிரா பண்ணியாச்சு. இப்போ ஐஸ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நோஸ் டிரா பண்ணிக்கலாம். நோஸ் அண்ட் மவுத். இப்போ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாப்ஸ்டிக் நம்ம கலர் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டிக்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த சைஸ்க்கு வந்து கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் பேஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் சேம் கலர் நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்டிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வச்சா லேட் ஆகும், ஸோ நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபெவிக்விக் வந்து கார்னரில் மட்டும் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அது நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்தாலே. ஆப்போசிட் இருக்க 2 சைட்ஸ்க்கு 4 ஸ்டிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இருக்கிற சைட்ஸ்க்கு வந்து 3 ஸ்டிக்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதோட இயர்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஐஸ்க்கும் நோஸ்க்கும் வந்து ஜஸ்ட் நான் கலர் பேப்பரில் ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐஸ் ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட பேஸ்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அது லெக் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு,
இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.